வண்டியோட கட்டுப்பாடு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட ஹேண்டில் பார் திசை திருப்பக்கூடியதுல தான் இருக்கு. ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் அழகா இருக்கணும், பாக்குறதுக்கு புதுசா இருக்கணும், வண்டி ஓட்டும் போதே ஓட்டிட்டே இருக்கணும்னு தோணணும். அதுக்கேற்ற மாதிரி இதுல என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கீங்க? அந்த ஹேண்டில் பார் என்னென்ன பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஹேண்டில் பார் இருக்கும். ஸோ உங்களுக்கு லேடிஸும் ஜென்ஸும் ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் சிஸ்டம் சரி, உங்களுக்கு முன்னாடி அந்த மீட்டர்ஸும் சரி, உங்களுக்கு எல்லாமே ஸ்டைலிஷாக கொடுத்துருக்கும். எப்படி போனால் இடிக்குமோ அப்படின்னு இல்லாமல் நம்ம வலிச்சு கிழிச்சு கூட வண்டி ஓட்டலாம். நம்ம ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்கு, இல்லை உடனே வந்து நம்ம உடனே வாகனத்தை திருப்பணும் அப்படின்னாலும் அந்த டர்னிங் ரேடியஸ் ரொம்ப முக்கியம் இல்லை, அதுல இது எப்படி செயல்படுது? ஸோ எந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கிளியரன்ஸ் நல்லா இருக்கும். ஹேண்ட்பார் சின்னதாக இருக்கிறனால, வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறனால உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு கட் பண்ணி ஈஸியாக போக முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் அதோட அந்த டேஷ்போர்ட், இந்த முன்புறக்கூடிய நம்ம எவ்வளவு வேகத்துல போறோம், எவ்வளவு எரிபொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் இல்ல? இது எப்படி வடிவமைச்சிருக்கீங்க? எப்படி வடிவமைச்சும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டைலிஷான தான் வடிவமைச்சிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா உள்ள நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லைட் இருக்கும், நாங்கள் வந்து ஒயிட் லைட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது ரெண்டும் இண்டிகேட்டர்ஸ்க்கும் சரி, ஐபீம் லோ பீமுக்கும் சரி, நார்மல் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி என்ன கலர் கொடுக்குமோ அந்த மாதிரி கலர் தான் கொடுத்துருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேட்டரும் இருக்குது, 5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் பெட்ரோல் போடும்போது உங்களுக்கு இண்டிகேட்டர் காட்டும். அனலாக்ல கொடுத்துருக்கோம், அனலாக் மீட்டரில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம நீண்ட தூரம் பயணம் இல்லை குறைவு தூரம் பயணம் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கால் வைக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அகலமாக இருக்கணும், நீளமாக இருக்கணும், இடம் வசதி அதிகமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் உடல் சோர்வு வராமல் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த லெக் ரூம் ஸ்பேஸ் அதை பற்றி சொல்லுங்களேன். லெக் ரூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அங்கே ஸ்டைப் ஷேப்பாக இருக்கிறதுனால எதனால் அப்படி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கிரிப்புக்காக தான் அப்படி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ உங்கள் கால் முன்னாடியே வச்சு ஓட்டலாம். இந்த மாதிரி இந்த சைட்லேயே வச்சு உங்களுக்கு ஹைவேஸில் போகும்போது ஸ்பீடாக போகும்போது சில பேர் என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாக ஓட்டணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு பின்னாடியும் கால் வச்சு நம்ம ஃப்ரீயாக ஓட்டிக்கலாம் வண்டி. அதுக்காக தான் இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அதே மாதிரி பெரும்பாலான வண்டிகள் இன்னொரு விஷயம், பெரும்பாலான வண்டிகள்ல வந்து முன்புறம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், சரிசமமா இருக்கும். ஆனா இந்த வண்டி கொஞ்சம் பள்ள மாதிரி கொடுத்து எதுக்காக அப்படி கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டெப்ஸ் ஒரு வண்டியில் நம்ம உட்காரும் போது நம்ம கால் பாதுகாப்புக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க வளைவு. மற்ற வண்டியில பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸோ இந்த வண்டியில் நம்ம கால் ஃப்ரீயா இருக்கும்போது எந்த பாதிப்பும் வராது நம்ம கால் ஓட்டும் போது. அடுத்து இதோட இருக்கை அமைப்பு அது ரொம்ப முக்கியம் இல்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சின்ன இருக்கை மாதிரி தெரியுது, அது ஏன் சின்னதா வச்சிருக்கீங்க, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. ஸோ மற்ற ஸ்கூட்டர்ஸோட அது ஏன் உங்களுக்கு சின்னதாக தெரியும்னா, இப்போ நீங்க வண்டி ஓட்டும் போது டிராஃபிக்ல நிற்பீங்க. ஸோ நிற்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம ப்ராடா இருந்ததுன்னா சீட்டு நம்ம கால் கீழே வைக்கிறதுக்கும் சரி மேலே வைக்கிறதுக்கும் சரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த கர்வ் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் சரி டிராஃபிக்கில் நிற்கும் போது நம்ம இந்த கால் எடுத்து நம்ம கீழே ஈஸியாக வைக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம இந்த கர்வ் சின்னதாக தெரியும். அப்போ இருக்கு, இதனால தான் நம்ம சிறியதாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சரி, இப்போ இதில் பொருள் வைக்கக்கூடிய இடம் இருக்குல்ல? கண்டிப்பாக. அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் கவர் ஹெல்மெட் இதில் வச்சுக்கலாம். ஸோ இதில் இந்த ஹெல்மெட் மட்டும் இல்லை, இந்த 2 லாக் இருக்க எது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹெல்மெட்டும் இந்த சைடு இன்னொரு ஹெல்மெட்டும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். அந்த ஹெல்மெட் அங்கே வச்சு அந்த லாக் போட்டு நம்ம சீட் லாக் பண்ணிட்டோம்னா நம்ம 3 ஹெல்மெட்டும் சேஃபாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் வச்சுக்கலாம். மேனுவல் இது மற்ற வண்டியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லை, இருக்காது. ஸோ நம்ம எல்லாமே இதுக்குள்ளே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ இது வைக்கும் போது அடைப்பு இருக்கும். ஸோ நம்ம எதுவும் ஃப்ரீயாக வைக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம டூல் கிட்டும் சரி, ஃபர்ஸ்ட் எய்டு, தென் மேனுவல் புக் ஆவணங்கள் எல்லாமே இங்கே வச்சுக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாகனத்தை நம்ம இயக்குறதும் சரி, இந்த ஸ்டாண்ட் நிறுத்துறதுக்கும் சரி, இந்த கைப்பிடின்றது ரொம்ப முக்கியம் இல்ல. மற்ற எல்லாமே வந்து நீங்க பைப்பர்ல கொடுத்துருங்க. இது வந்து கொஞ்சம் வேற மெட்டல் எதுக்காக கொடுத்துருக்கோம் நினைச்சீங்கன்னா, நம்ம வண்டி இதை தான் லிஃப்ட் பண்ணி சென்டர் ஸ்டாண்டை போடுவோம். தென் இதை வச்சு தான் நம்ம நவுத்துவோம் வண்டியை. ஸோ அதனால இது மெட்டல் வைஸில் இது கொடுத்துருக்கோம். நம்ம இதை வைக்கும்போது நம்ம ஈஸியாக சென்டர் ஸ்டாண்ட் போடலாம். நம்ம சென்டர் ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். ஒரே ஒரு லிஃப்ட் அவ்வளோதான். நம்ம இது பார்த்தீங்கன்னா அது மெட்டல், இதுவே ஃபைபர் வச்சா இது நம்ம பயந்துன்னு நம்ம சென்டர் ஸ்டாண்ட் போட வேண்டியதாக இருக்கும், இது உடஞ்சிருமோ அப்படின்னு. இது மெட்டலில் கொடுத்தனா நம்ம ஈஸியாக இங்கே கிரிப் இருக்கு, அதை பிடிச்சி நம்ம போட்டுக்கலாம். இதோட வடிவமைப்பு வந்து கொஞ்சம் புதுசாக தானே இருக்கு. பறவையோட டெயில் நம்ம இருக்கு, டெயில் வால் பகுதி நியூவாக கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி. முகப்பு சொல்லும் போது பறவையோட மூக்கு பகுதி வால் பகுதி ஒரு பேர்ட் லுக்கு தரும் உங்களுக்கு. மோகன், இப்ப நீங்க இருக்கையை பத்தியும் பின்புற கைப்பிடி பத்தியும் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன் இதோட வடிவமைப்பு இருக்கு அப்படின்றது எனக்கு இப்பதான் புதுசா தெரியுது. சரி, இப்ப பின்புற விளக்குகள், எச்சரிக்கை விளக்கு இருக்கு பாத்தீங்கன்னா, டேஞ்சர் லைட்ஸ், அதை பத்தி சொல்லுங்க. டேஞ்சர் லைட் சொல்லும் போது இப்போ ஃப்ரண்ட்ல எப்படி வி ஷேப்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக்லயும் டெய்லையும் வி ஷேப்ல தான் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல என்ன ஆலோஜன் பல்ப் யூஸ் பண்ணி, அதே ஆலோஜன் பல்ப்ல 12 வோல்ட்ல வந்து சின்னதா ஆலோஜன். அதே மாதிரி இண்டிகேட்டர் யூனிட்டா இருக்கும், கண்டினியூஸா இருக்கும். எதுக்கு கொடுத்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா, எதிர்க்க வரவங்களுக்கு
கிளியரன்ஸ் நல்லா கொடுக்குன்றதுக்காக. இப்போ பின்புறம் இருக்கக்கூடிய சைலன்சர் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. சைலன்சர் கார்டு, அது இது வந்து சைலன்சர் கார்டு. இது எதுக்காக கொடுத்துணும் பார்த்தீங்கன்னா, இப்போ பேக்கில் பிள்ளைங்க உட்காரும்போது இந்த இதில் தான் உங்களுக்கு கால் வைப்பாங்க. ஸோ சப்போஸ் தெரியாமல் உங்களுக்கு இதில் கால் வச்சோன்னா இதில் ஹீட் வெப்பம் உடனே தாக்கிரும். அதனால தான் இந்த கார்டு சேஃப்டி கொடுத்து கல் பட்டாலும் உங்களுக்கு சைலன்சர் எதுவும் அஃபெக்ட் ஆகாது, உங்களுக்கு கார்டில் தான் அஃபெக்ட் ஆகும். அந்த கார்டு நம்ம அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் நீங்க உயரமா வேற கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் அகலமா கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்க நம்ம ரோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப தண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏறிடுது மேலே. ஸோ நம்ம சைலன்ஸ் போகும்போது தண்ணி எப்படியும் ஆஃப் ஆகிடும் இன்ஜின். ஸோ அதனால தான் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹைட்டாக கொடுத்துருக்கோம். இந்த ஒரு உரைன்றது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் நம்மளுக்கு. பின்புறம் இருக்கக்கூடிய இந்த மக்காட்டை பற்றி மொத்தம் 2 கொடுத்துருக்கீங்கல்ல, காரணம் சொல்லுங்க. என்ன ஏன் 2 கொடுத்துரும் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போஸ் நம்ம தண்ணியில் மலையில் போகும்போது பின்னாடி வரவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகும், சேரு வந்து பேச்சு அடிக்கும், அவங்களால கம்ஃபர்டபுளாக போக முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது 2 கார்டு கொடுத்துரும். இது எல்லாமே இதை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த சேரு எல்லாமே இதை தாண்டி வரதை வந்து இது கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ பின்னாடி வரவங்க பார்த்தீங்கன்னா சேஃபாக ரைட் பண்ணலாம், ஃப்ரீயாக ரைட் பண்ணலாம். ஷாக் அப்சர் இருக்குல்ல, முன்புறம் டெலஸ்கோபி சொல்லுங்க. பின்புறம் வந்து என்ன வகையான ஷாக் அப்சர் பயன்படுத்துறோம்? ரியல் ஷாக் அப்சர் பார்த்தீங்கன்னா யூனிட் ஸ்விங் ஷார்ட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எதுக்காகனா இன்ஜின் பேஸ்டு, இன்ஜின் சென்ட்ரலைஸ் பண்ணி அந்த ஷாக் அப்சர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எனி ரஃப் ரோட் ஹைவேல ரஃப் ரோட்டில் போனாலும் பள்ளம் இது இறக்கி ஏற்றினாலும் உங்களுக்கு அந்த ஸ்விங் ஷார்ட்டன் என்ன ஆகும்னா கம்ப்ரஸ் பண்ணி தென் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும். ஸோ பின்னாடி உட்காந்து போறவங்களுக்கு உங்களுக்கு சேஃபா இருக்கும். 100% வந்து உங்களுக்கு பேக் பெயினும் வராது. நீங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்ப்ரிங், அந்த சுருள் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துருக்கோம். அதான் அந்த வைப்ரேட் வந்து உங்களுக்கும் வரக்கூடாது, இன்ஜினுக்கும் போகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்விங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம்.